ஹலோ மாணவ கண்மணிகளே, இன்றைக்கி நம்ம முதல் பருவ தேர்வு 2024 வகுப்பு 6 தமிழ் இதுக்குரிய வினா விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் மலை அருவி. நான் 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸுக்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பகுதி 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நோய்க்கு டேஷ் தேவை, ஔடதம் தேவை. சரியான ஆன்சர் ஔடதம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். 3ஆம் கேள்வி, கபிலர் என்ற பெயருக்கான மாத்திரை அளவு என்ன? கபிலர் 3 அரை மாத்திரை. அன்பிலார் டேஷ் தமர்க்குரியர். இது ஒரு திருக்குறளில் இடையில டேஷ் போட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபில் பண்ணணும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்றது ஆன்சர். 5ஆம் கேள்வி, முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். முத்து தம் பனி காரணமாக. பனின்றது இந்த இடத்துல 3 சொல்லி நீ போடணும். 2 சொல்லி நீ போட்டோம் அப்படின்னா அது ஸ்னோன்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளை கலரில் இருக்குங்களா, அதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பனின்னு போட்டு 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா ஒர்க் அப்படின்றது அர்த்தம். 6ஆம் கேள்வி, தனிநிலை என்ற வேறு பெயராலும் அழைக்கப்படுவது ஆயுதம். 7ஆம் கேள்வி, சரியான வரிசையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரை தேர்ந்தெடுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கரெக்டான சென்டென்ஸில் இருக்க மாதிரி இருக்க சென்டென்ஸை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இது ஒரு கோர்வையாகவே இல்லை. இப்போ கோர்வையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்றதான் கோர்வையாக இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சராக இருக்குது. 8ஆம் கேள்வி, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீக்குதல் அப்படின்னா சப்ராக்ஷன், எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறப்ப சேர்த்தல் அப்படின்றதான் வரும் ஆன்சரா. பகுதி 2, பிரிவு 1, எவையேனும் 4 வினாக்களுக்கு விடை எழுதுக. 9ஆம் கேள்வி, அன்பில்லார் அன்புடையார் செயல்கள் யாவை? இதுக்கு நம்ம அன்பு இருக்கவங்ககிட்ட என்னென்ன செயல்கள்லாம் இருக்கும், அன்பு இல்லாதவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். 10ஆம் கேள்வி, பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? பறவை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எதுக்காண்டிலாம் போகும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்காண்டி, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காண்டி தான் பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்கின்றன. அதுதான் இதோட சரியான பதில். இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா பாயிண்டாக போட்டு எழுதுங்க. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குனால சொல்லையாக மார்க் வந்துடும். 11ஆம் கேள்வி, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தமிழ் காப்பியங்கள்ன்றதுன்னா 5 பெருங்காப்பியங்கள், 5 குறுங்காப்பியங்கள், 8 தொகை, 10 பாட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன காப்பியங்கள்லாம் நீங்கள் இந்த இதில் படிச்சிருக்கீங்களோ அதோட பெயர்கள்லாம் நீங்கள் எழுதணும். பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுனீங்கன்னா திருத்துறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லையாக உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும். அடுத்த கேள்வி 12ஆம் கேள்வி, தமிழ் மொழியின் செயலாக்க கவிஞர். தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிஞர் தமிழ் மொழியோட செயல்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கிறத நம்ம இந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க் கிடைச்சிரும். 13ஆம் கேள்வி, நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாளைய மனிதன் அப்படின்றது ஃப்யூச்சரில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன மாதிரிலாம் நான் எழுதலாம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இருக்க மனிதர்கள் விண்ணுலகில் உள்ள கோள்களில் எல்லாம், அதாவது என்னன்னா ஒவ்வொரு பிளானட்லேயும் போய் வீடு கட்டி வாழ்வாங்க, அந்த மாதிரி நம்ம எழுதலாம். அந்த மாதிரி எழுதுறதை விட்டுட்டு வேறு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஸ்பேஸுக்கெலாம் போவாங்க, அடுத்து வானத்துக்கு மேலே பறந்து நிலவில் போய் தங்குவாங்க அப்படின்றதெல்லாம் எழுதலாம். இதெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்க மனிதர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதலாம். 14ஆம் கேள்வி, இனிய உளவாக இன்னாத கூறல், இவ்வரியில் இனிமை இல்லாது பேசுதல் என்ற பொருள் தரும் சொற்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எது ஆன்சராக இருக்குது அப்படின்னா இன்னாத குரல் அப்படின்றது ஆன்சராக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பிரிவு 2 பார்க்க போகிறோம். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இந்த இடத்துல.
15ஆம் கேள்வி, தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. மாத்திரை அளவுன்னு அப்படின்னா அது ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை அப்படின்லாம் இருக்குது. இப்போ வந்து எதுக்கு எந்தெந்த மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை நம்ம பார்க்க போகிறோம். உயிர்குறில், உயிர்மை குறில் இப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 1 மாத்திரை அளவு. உயிர் நெடில், உயிர்மை நெடில் அப்படி வந்துருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 2 மாத்திரை அளவுகள். மெய் எழுத்து, ஆயுத எழுத்து இதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அரை மாத்திரை அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் பை பாயிண்டாக போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 16ஆம் கேள்வி, அறிவியல் கருவிகளை பயன்படுத்துவதில் உங்கள் பொறுப்பினை எழுதுக. அதாவது நம்ம லேபில் போயிட்டு எந்தெந்த கருவிகள்லாம் பயன்படுத்துகிறோம், அதில் நம்மளோட பொறுப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேபுக்குள்ளே போனால் வந்து கரெக்டாக இருக்கணும், அதோட பொருட்களை வந்து உடைக்காமல் பத்திரமா பாதுகாத்துக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம். 17ஆம் கேள்வி, தமிழ் மொழி சொற்கள் ஒலிக்கான எளிதானவை. இத்தொடரின் முதலில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவதுன்னா அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறத முதல் எழுத்து என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ் மொழி சொற்கள் அப்படின்ற தமிழுக்கு மொழிக்கு வந்து மோ, சொற்களுக்கு சோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தையும் நீங்கள் எழுதணும். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். 18ஆம் கேள்வி, கலை சொல் எழுதுக. அதாவதுன்னா இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சான்ச்சுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சான்ச்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணாலயம்ன்றது அதுக்குரிய தமிழாக்கமான அர்த்தம். அடுத்து ஆப்புன்றது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சுருக்கி தான் ஆப்புன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபோன்லலாம் ஆப்லாம் பார்க்குறோம்ல, யூடியூப்ன்றது ஒரு ஆப்பு, ஃபேஸ்புக்குன்றது ஒரு ஆப் இருக்குல்ல, இப்போ அதுக்கு வந்து ஆப்புக்கு என்ன தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலி அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ 19ஆம் கேள்வி, தெளி என்ற அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்கள் 2 உருவாக்குக. அதாவது என்ன, ரூட் வேர்டு ஒன்று கொடுத்துட்டு அந்த ரூட் வேர்டை வச்சு உங்களை வந்து வார்த்தைகள் உருவாக்க சொல்கிறாங்க. அதாவது தெளின்னு ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரியும் அப்படின்றத நீங்கள் எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு தெளிந்த, தெளிவாக அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் சொலையாக கிடச்சிரும். 20ஆம் கேள்வி, பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. அதாவது ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அந்த திருக்குறளை வந்து அங்கங்கே வந்து கோடிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த திருக்குறளை கரெக்டாக எழுதணும். செயற்கரிய செய்வார் டேஷ் சிறியர், செயற்கரிய டேஷ் தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செயற்கரிய செய்கலாகாதார் அப்படின்றது ஆன்சர். 21ஆம் கேள்வி, பல நாளாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. இத்தொடரை பிரித்து 2 சொற்றொடர்களாக எழுதுக. அதாவது ஒரே சென்டென்ஸாக கொடுத்துருக்கத நம்மளை வந்து நிறுத்தி 2 சென்டென்ஸாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். அதாவது என்னென்னா, பல நாளாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, பல நாட்களாக மழை பெய்யவில்லை, இது முதல் சென்டென்ஸு. 2வது சென்டென்ஸு அதனால் பயிர்கள் வாடின அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதிடலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம 22ஆம் கேள்வியை பார்க்க போகிறோம். முதல் எழுத்தில் தொடங்கும் சொற்கள் 2 எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, அன்பு, தங்கம் அப்படின்ற மாதிரி முதல் எழுத்தில் என்னென்ன தொடங்குதோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம்.